டேய் கதிர், என்னடா பண்ற? கடவுள் கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு, அதான் முருகர் சிலையை வித்துட்டேன். இது சரியில்லை கதிர். ஓ சமாதானம் எனக்கு தேவையில்லை. டேய் சாமி விஷயத்தை விளையாடாதடா. ஏய் எனக்கு இதை விட்ட வேற வழி இல்லை. டேக் இட். வாட்? உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு. 3 மில்லியன் பவுண்டு ஒன்னால போச்சு. பைத்தியம் எனக்கு இல்லடா, உனக்குதான். அந்த 3 மில்லியன் பவுண்ட்ஸ் உனக்கு என்ன பெருசா இருக்கலாம், ஆனா தாத்தா பாட்டி பொறுத்த வரைக்கும் அந்த முருகன் சிலை தான் அவங்க உயிர், அவங்க வாழ்க்கை. ஆமா, அந்த குருடன் குருடிக்கு விசுவாசமாரு உனக்கு மணல் கொடுப்பாங்க, குத்திக்க. டேடே, பணவரினால கொலை பண்ற அளவுக்கு போயிட்டியாடா. கொலை பண்றது நோக்கம் இல்ல, இந்த வீட்டுல இருக்கலாம் வெளியே அனுப்புறதுக்கு வேற வழி இல்ல. ஒருவேளை பாட்டி செத்துருந்தா சாவிட்டான், எனக்கு என்ன. கதிர், நான் கூட இருக்கேங்கிறதுக்காக நீ எது பண்ணாலும் ஒத்து பண்ணி நினைக்காத. நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனையோ வழி பார்த்துட்டோம், இருக்கிற கடைசி வழி தான். இதுக்கு நீ ஒத்துக்கா, ஆளுக்கு 50-50. அறிகட்ட தரம். எதுக்கு எங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எங்க 2 பேருக்கு கண்ணு தெரியலனாலும் 20 வருஷமா நானும் பார்வதியும் எனக்கு அவளுக்கு நான் சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தோம். இந்த வீட்டில் எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு என்ன நடந்தது பார்த்தீங்கல்ல? அவளுக்கு இந்த நிலைமை வர காரணமே நீங்க தான். என் பார்வதிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை நினைச்சு பார்க்க கூட என்னால முடியல. இப்ப நான் மனசு விட்டு சொல்றேன், சரவண வந்ததுக்கு அப்புறம் நானும் பார்வதியும் சந்தோஷமா இருந்தோம், நிம்மதியா இருந்தோம். ஆனா இப்போ
நீங்களாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் காணாம போச்சு. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கிளம்புங்க. என்ன பெரியப்பா இப்படி சொல்றீங்க? அதுவும் பெரியம்மா ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு எங்களை கிளம்ப சொல்றீங்க? ஏற்கனவே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நாங்க தான் வந்து பாத்துக்கிட்டோம். ஆமா பாத்தீங்க, நாங்க கார் ஆக்சிடென்ட்ல கண்ணுல கண்ணாடி குத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது வந்தீங்க. அதுவும் எதுக்காக வந்தீங்க? கண்ணு மட்டும் போச்சா இல்ல உயிரும் போச்சான்னு பாக்குறதுக்காக வந்தீங்க. வந்தவங்க ஒண்ணு சும்மா போலையே. எங்ககிட்ட சண்டை போட்டு இருக்கிற சொத்துல பாதியை பிரிச்சு வாங்கிட்டு போனீங்க. நாங்க செத்ததுக்கு அப்புறம் மீதி சொத்து உங்களுக்கு தான் வரும்னு நினைச்சீங்க. இப்ப சரவணன் வந்த உடனே எங்க அந்த சொத்தும் போயிடுமோங்கிற பயத்துல வந்திருக்கீங்க. வேண்டாயா, இங்க இருந்து போயிடுங்க. இவ்ளோ ஆனதுக்கு அப்புறம் நாங்களும் உங்களை ஒண்ணு கேட்கணும். கேளு. அன்னைக்கு ஒரு பெட்டி இருக்குன்னு சொன்னீங்களே, அதை பத்தி எங்களுக்கு தெரியணும். அது சரவணனுக்காக வச்சிருக்கேன். உங்க பொண்ணு உங்களை விட்டு போனப்போ சொத்தெல்லாம் எங்களுக்கு தரதா தானே சொன்னீங்க. அதை சமபங்கா பிரிக்கிறது தானே முறை. ஆமா, பெட்டி ஆளுக்கு பாதியா பிரிங்க. ஓஹோ, ஆக ஒட்டு மொத்தமா சேர்ந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்க. அதான் ராத்திரி நேரத்துல அந்த பொட்டியை தேடி என் ரூமுக்குள்ள வந்தீங்களா? நாங்க யாரும் அப்படி வரல. இல்ல, உங்கள யாரோ ஒருத்தர் என் ரூமுக்கு வந்தது எனக்கு தெரியும். சரி, அப்படியே வச்சுக்குவோம். அது எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து தானே, அதையே ஒளிச்சு வைக்கிறீங்க. அதுவும் விலை மதிப்பு இல்லாததுன்னு சொல்றீங்க. ஆமா, விலை மதிப்பு இல்லாததுதான். அது சரவணனுக்கு மட்டும்ங்கிறத எங்களால ஒத்துக்க முடியாது. எங்களுக்கும் பங்கு வேணும். நீங்களா கொடுத்துட்டா ஓகே, இல்லாட்டி கோர்ட் மூலமா பாத்துக்குவோம். இப்ப என்ன, உங்களுக்கு அந்த பெட்டி வேணும் அவ்வளவுதானே? ஆமா. வாங்க கூட. இங்க வை. பாருங்க ஐயா, எல்லாத்தையும் நல்லா பாருங்க. பாருங்க, சரவணனுக்கு 6 வயசு. அவன் வெளிநாட்டுக்கு போறப்ப என் கையை பிடிச்சிக்கிட்டு, தாத்தா நான் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த பொருளை எல்லாம் பத்திரமா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போனான். அன்னையிலிருந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி இதையெல்லாம் பார்த்து பார்த்து காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் பங்கு கேட்டீங்கல்ல, அதான் இந்த சொத்து. எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. இங்க இருந்து போயிடுங்க. எங்க 2 பேருக்கு சரவண மட்டும் போதும். எங்களுக்கு சரவண மட்டும் போதும். போயிடுங்க, போயிடுங்க. இனிமே யாரையும் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. சரவணனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. போயிடுங்க, போயிடுங்க. சரவணா, எல்லாம் நீ கொடுத்துட்டு போனதாப்பா. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ வர்றதுக்கு முத நாள் கூட எண்ணி பார்த்த 3062 குண்டுமணி. எல்லாம் சரியா இருந்துச்சு.